Hello friends, welcome back to our channel Sandy Super Samayal. நான் சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபன்னான சேலஞ்ச் வீடியோ தான். ஆக்சுவலி இது சேலஞ்சுன்னு சொல்றதா ரெசிபின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா குக் வித் கோமாலில பேன்கேக் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேன்கேக்கோட ரெசிபி, பேசிக்கான ரெசிபி அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதோட கூட சேர்த்து நம்மளும் அந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றதுலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேன்கேக்கான ரெசிபியை பார்த்துடலாம். நான் வந்துட்டு 3/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மெஷரிங் கப்பில் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் வந்துட்டு இல்லைனா 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பவுடர் பண்ண சுகர் அதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஹரிமா பிராண்டோட பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை எடுத்திருக்கேன். அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட். இதில் அடுத்ததாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதை சேர்த்தா அந்த ஒரு ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸோட அந்த ஃப்ளேவரோடு கிடைக்கும். அதுக்காக தான் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் அதே 1/4 கப் மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 2.5 கப்பு அந்த அளவுக்கு வந்துட்டு வார்மான மில்க் எடுத்திருக்கேன். அதாவது வெதுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து எக்லெஸ் வெர்ஷன் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் வந்து நான்வெஜ் இருக்காது. ஸோ அதனால தான். அண்ட் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த பாலோட வெதுப்பாக இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இந்த பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்துடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அதுலேயே மெல்ட் ஆகிடும். இதுக்கு ஒரு 2 3 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அழகாக மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்க பால் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமும் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம். எனக்கும் அது பத்தலை, கொஞ்சமாக ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் நிறைய குட்டி குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம தேவையான கலர்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு ஆர்ட் சேலஞ்ச் அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இல்லை ஜென்ரலாக நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே பேட்டராக அப்படியே போட்டு கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கலராக போட்டு இந்த குழந்தைங்களோட அவங்களுக்கு பிடிச்ச டிசைனு அவங்களுக்கு பிடிச்ச கலரில் அப்படிலாம் போட்டு தரும்போது அவங்க இன்னும் கொஞ்சமே வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காகவும் தான் அண்ட் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி கலர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் வந்து இந்த கலரில் தான் செஞ்சுருக்கேன், ஒயிட்டு க்ரீனு. அதுக்கப்புறமா இந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு நான் பூஸ்ட் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு நான் ஹேசில் நட் மிக்ஸ் அது கலந்துக்கிட்டேன். அடுத்தது ப்ளூ, எல்லோ, பிங்க்கு இந்த கலரில் தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம டிசைனாக வந்து பேன்கேக் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் அதுதான் போடுறேன். ஆக்சுவலாக அந்த சக்கரா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கீழே போட்டிருக்கணும். பட் நான் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு மேலே போய் போட்டேன். ஆக்சுவலாக ஆனால் அது வந்துட்டு நம்ம உள்ளே என்ன டீட்டெயிலாக கொடுக்க ட்ரை பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே தான் கலர் ஃபில் பண்ணோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து நான் இந்த மாதிரி போட்டேன் ஃபஸ்ட் டைம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்றனால எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் அது அழகாக வந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக நான் வந்து ஒரு யூடியூப் சிம்பிள் போடணும்னு நினச்சேன். பட் நான் ரெட் கலரில் மிக்ஸ் பண்ணி வைக்கல அப்படின்றனால ரெட்டுக்கு பதிலாக ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரௌன் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு சூப்பரான ட்ரீ ப்ரௌன் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த கிளைலாம் வரதுக்காக நான் ஃபஸ்ட்டே ப்ரௌன் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே தான் அந்த க்ரீன் ஃபில் பண்ணேன். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக போடணும், அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குட்டீஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க.
ஸோ அடுத்தது வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த லைன்ஸ்லாம் வர வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு மேலே அந்த இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து அந்த ஐஸ்கிரீம் அப்படியே சூப்பராக கோன் ஐஸில் செம்மையாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குல்லையே. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹார்ட்டு. இந்த ஹார்ட்டை பார்க்கும்போதே நீங்கள் அப்படியே போய் கீழே ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஸ்மைலி. ஆக்சுவலாக அந்த ஹார்ட் ஷேப்பில் கண்ணு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்மைலி தான் போட ட்ரை பண்ணேன். எனக்கு ஹார்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக வரல, நொல்லு ஆயிடுச்சு. எனக்கு கையில் அந்த பைப்பிங் பேக்கில் பிடிச்சிருக்கிறது ஒழுங்காக பிடிக்காமட்டனால. ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டரில் நிறைய விளையாடுற கேம் அப்படின்னா இந்த காப்மேன் அப்படின்ற ஒரு கேமும் ஒன்று. ஸோ அதில் வர அந்த காப்மேன் மெயின் கேரக்டர் அதுதான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன வரைய போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி மாம்பழம் நம்மளுக்கு பார்த்தாலே அப்படியே ஆசையாக வரும் இல்லையா. ஸோ அது வரையலைன்னா எப்படி, அதான் வரைஞ்சிட்ருக்கேன். எல்லோ அண்ட் ஆரஞ்சு காம்போவில் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நான் என்ன வரைகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி பேசிக் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு பார்க்க தான் அது பேசிக்காக, ஆக்சுவலி இதில் போடும்போது நல்ல சேலஞ்சிங்காகவே இருந்தது, ஆனால் ஜாலியாகவும் இருந்துச்சு. ஸோ இதுவுமே வரைஞ்சிருக்கேன். உங்களில் யாரெல்லாம் ஃபிஷ் லவர் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன சிம்பிள் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சொதப்பிரிச்சுன்னு தான் சொல்லணும். என்னென்னா பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, நம்ம யூடியூப்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் வருமே, ஸோ அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இது பர்ஃபெக்டாக வரல. பட் இருந்தாலும் நீங்கள் போய் கீழே இருக்க பெல் ஐக்கானை டக்குன்னு டேப் பண்ணி விட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம பெல்ல சொதப்பி தான் வந்திருக்கு, எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனல் நேமை ஃபுல்லாக போட முடியாது இல்லையா, அதனால் சாண்டு சூப்பர் சமையல் SSS அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கு மேலே ஒரு பார்டர் போட்டால் இன்னும் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் அதுக்கப்புறமா நான் என்ன போடுறேன் அப்படின்னா, இந்த சேலஞ்சு நம்மளுக்கு எதுலேருந்து கிடச்சிது, குக் வித் கோமாலிலேருந்து. ஸோ அப்போ அதை மறக்கலாமா, அதனால தான் குக் வித் கோமாலி அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி CWC அப்படின்றத போடுறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்லாம் வச்சு பண்ணுங்கள், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பெரியவங்க பண்ணும்போதே செம்ம ஜாலியாக நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ குட்டீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இது குக் வித் கோமாலி ஓகே, பட் சீசன் 3 இல்லையா, அதனால 3 அப்படின்றதையுமே நான் இதில் போட்டேன். அதுக்கப்புறமா நம்மளெல்லாம் வரைய சொன்னால் ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம வரைகிற ஒரு விஷயம் வந்து பூ தானே, அதை வந்து போடலைன்னா எப்படி, அதனால் ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து ஒரு பூ போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இதுக்கெல்லாமே ஃபஸ்ட் இதோட லேர்னிங்லேருந்து இதுக்கெல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்து அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே எப்படி இருக்குன்றதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க.